தைராய்டு வந்து இந்த இடம் அப்படியே வீங்கி போய், இந்த கழுத்து இப்படி வீங்கி போய் அவங்களோட பித்தப்பையில் கல், மஞ்சக்காமாலை. நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம். பித்தப்பையில் கல் வந்துருச்சு, மஞ்சக்காமாலை, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூச்சு வந்து ராத்திரி தூங்குறப்ப எந்த நிமிஷம் வேணால் நிற்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரீடிங் மிஷின் கொடுத்துட்டாங்க. படுக்கிறப்ப மிஷின் போட்டு தான் அவங்க தூங்க முடியும். 8 பிள்ளைங்க இருக்குங்க, வேறு யாரும் இல்லை, என் நாத்தனாத்தான். இன்றைக்கி நல்லா இருக்காங்க. எப்படின்னு முழுசாப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங் கேஎல் ஸ்லைங்கோர். ஓகே, அவங்களுக்கு ஓகே நாத்தனாவுக்கு தாங்க. அவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை. அதாவது தைராய்டு பிரச்சனைனா அவங்க தைராய்டு வந்து இருக்க கழுத்து இப்படி வீங்கிருச்சு, இவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சு, பெருசாக சிறுசமமாக தெரிகிற மாதிரி. அவங்க உடம்பும் வந்து பெருசாகிடுச்சு, சைஸு பர்மனான சைஸ் சொல்லுவாங்களோ அது மாதிரி சைஸ் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில், அதாவது நம்ம வந்து இது மருத்துவமனை கொண்டு போனோம். மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அவசரமாக. ஏன்னு சொன்னால் அந்த குழாய் வந்து அடைக்குது, அதாவது மூடிட்டு வருது. ஸோ அவங்க படுத்து தூங்குறப்ப கண்டிப்பாக அவங்க மிஷின் பாய்க்கணும், அதாவது ஆக்சிஜன் மிஷினு வீட்டில் போட்டு தான் அவங்க படுக்கணும். இல்லாட்டி அதாவது அந்த மூச்சு ப்ராப்ளம் நின்றலாம். இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறப்ப அவங்களுக்கு நாளடைவில் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. சாப்பிட முடியாது, எதுவும் உரப்பு சாப்பிட முடியாது, அந்த கலரு சாப்பாடுங்க எதுவுமே சாப்பிட முடியாமல், தண்ணி குடியும் ப்ளெயின் வாட்டர் மட்டும் தான் குடிப்பாங்க. கலர் தண்ணி எதுவுமே அவங்க குடிக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா அப்பாயின்மெண்ட் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியல அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, தொண்டை வீங்கிருச்சு. ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க்கு, நம்ம தள்ளி போட்டாகணும், ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த ஆப்ரேஷனும் அப்போ பண்ண முடியல, ஆபத்தாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செய்கிறது? 8 பிள்ளைங்க இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு வேறு வழி தெரியல. நம்மக்கிட்ட காசு இல்லை ப்ரைவேட்டில் கொண்டு பார்க்க. நம்ம கவர்மெண்ட்டை நம்பி தான் நிற்கணும். அதே தான் நாங்களும் செஞ்சோம். அப்போ நான் சொன்னேன், ஓகே பரவாயில்ல, டெம்பரவரி நம்மளோட சிரத்தோ, அதாவது என்னோடய ப்ராடக்ட்டு பி இன்டர்நேஷ்னல், இந்த பி இன்டர்நேஷ்னல் எங்களோட ப்ராடக்ட் எடுத்து நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். நீங்கள் சாப்பிடு, இந்த சிரத்தோ இதெல்லாம் சாப்பிடு, கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி சாப்பிடு, அட்லீஸ்ட் போகிற வரைக்காச்சும் நம்மளுக்கு எதுனாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம், அந்த மூச்சை ப்ளாக் பண்ணாமல் இது பண்ணாமல் அப்படின்னு. நான் டாக்டர் சொல்கிறாங்க மஞ்சக்காமாலை, பித்தப்பையில் கல் இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மூச்சு வேறு அடைப்பில் போயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு. நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நம்ம இந்த சிரத்தோ கொடுத்தோம். அவங்க இன்றைக்கி நம்ம பியில் இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், சைன் அப் பண்ணி அவங்களும் செய்கிறாங்க அந்த பிஸ்னஸை. அவங்க சாப்பிட்டு ஒரே மாதத்தில் நம்ம எதுவுமே வந்து நல்லா போச்சுன்னு சொல்லலை. அதாவது அவங்களுக்கு சாப்பிட்டு ஒரே மாதத்தில் அந்த கழுத்து இப்படி பெருசாக இருந்துச்சு, அது நார்மலுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம கழுத்து மாதிரி நார்மலுக்கு வந்துருச்சு. உடம்பு அந்த வெயிட் அப்படியே பெருசாக போணுச்சு, அந்த உடம்பு ரிடியூஸ் ஆணுச்சு ஒரு மாதத்தில். ரிடியூஸ் ஆனோடனே கண்டினியூஸாக அப்போ அவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அதோட உங்களுக்கு தெரியுமா, அவங்க ஆஸ்பத்திரி செக்கப் போய் பார்க்குறப்பலாம் இன்னும் உங்களுக்கு இது பண்ண முடியலையா, இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலையா, அவங்க ஒரு குழப்படி ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலையா, அப்பாயின்மெண்ட் இழுத்து இழுத்து பாருங்கள், ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு கூட ஆயிடுச்சு. நான் இவங்கள நம்பி வச்சுருந்தேன்னா அவங்கள பறி கொடுக்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளோட ப்ராடக்டை இன்னமும் அவங்க சாப்பிட்றாங்க. இன்னும் ஆப்ரேஷன் செய்யலைங்க, ஆனால் இப்போ நல்லா இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த வலி இருக்குது, அந்த வலி இருக்குது, அந்த இடுப்பு வலி, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா அந்த சிம்டம், அந்த பித்தப்பையில் கல் இருக்குது, மஞ்சக்காமாலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இப்போ அவங்க மருந்து சாப்பிட்டு நம்மளோட சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் ரிடியூஸ் ஆகி நல்லா இருக்காங்க. பட் ஸ்டீல் இருந்தாலும் நம்ம உள்ளுக்கு என்ன ஆயிடுச்சு அதை பார்க்குறதுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கூட அவங்க இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டு, இப்போ இன்னும் டைம் இல்லை, இன்னும் அவனுக்கு கிடைக்கல, இத்தனை மாதம் இதே தான் செய்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, தயவு செய்து கண்டிப்பாக நம்ம ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுங்கள். முக்கியமாக தைராய்டு கேன்சர் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்குறேன், நல்லா இருக்கிறாங்க. தைராய்டு கேன்சர்ன்றது நம்ம ரொம்ப சுருக்காக பார்க்க வேண்டிய விஷயம். தைராய்டு கேன்சரு, மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார, அதாவது அது உள்ளுக்கு தான் நம்மளோட லங்ஸ் இருக்குது, நம்மளோட லிவர் இருக்குது, நம்மளோட ஹார்ட் இருக்குது, எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குங்க. ஒன்றில் பட்டால் அடுத்தடுத்துல பட்டும் பாதிப்பு, அதோட பாதிப்பு பெருசாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் இதை சுருக்காக பார்த்து உங்களுக்கு தெரியுதோ உடனே இந்த ப்ராடக்ட் எடுத்து கன்சியூம் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் வாங்காதீங்க, நிறைய ஃபேக் இருக்குது. ஷாப்பியில் இருக்குது, இது ஆன்லைனில்
நிறைய விற்கிறாங்க, தனியாக ஏஜென்ட்டுங்க விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபேக் நிறையா இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். நம்மளாம் ஹெச்கியோட இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறோம். ஹெச்கியூலேருந்து எடுத்து சாப்பிடுங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க. என்னோடய புலனம் மெயின் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் மெயின் வந்து கோசை 1 6 2 9 கோசை 4 8 1 8 சந்தனா. ஸோ யார் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் நிறைய பேர் கைட் பண்ணி நான் மருந்து அனுப்பி வைக்கிறேன், சொல்லித்தரேன். இன்னமும் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மருத்துவத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, நிறைய நேச்சுரல் சொல்லிக் கொடுக்குறோம், சாப்பாட்டு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம நிறைய விஷயம் பிரபஞ்சக்கிட்ட பேசணும், நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும், இதெல்லாம் சொல்லித்தரோம். இதெல்லாம் நீங்கள் முறைப்படி செய்யணும். இதெல்லாம் நிறைய செஞ்சால் தான் நிறைய விஷயம் நம்ம பலன் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு மாற்றம் தெரியாது. எதையுமே நம்ம வந்து முறைப்படி செய்யணும், அதுதான் நம்மளுக்கு பலன் கொடுக்கும். எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் அவங்க குடும்பத்தோடு எப்போதுமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.